என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன இல்ல பாத்துட்டே நிக்கீங்களா, அதான் கேட்டேன். சாரி அழகா இருக்கலாம் அதான். ஓ சாரி தான் அழகா இருக்கு அப்படிதானே? இல்ல அப்படி சொல்லல, நீ இந்த சாரி கட்டி இருக்கிறதுனால சாரிக்கு அழகுன்னு சொன்னேன். நல்ல சமாளிஃபையிங் தான். இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே. அவ்வளோ அழகு. அதான் சாரி சொல்லிட்டீங்களா? இல்ல ஒன்னதான் சொன்னேன். உயிர் மீட்டு தரவில்லையே. ஓ இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே. அழகாலே கொன்று தின்று நான் பாக்குறேன். சரி நீ ஏன் பாத்துட்டே இருக்க? நீங்க பாக்குறீங்களா? நான் பாக்குறேன். அப்பனா நான் பார்த்தா நீயும் பாப்ப, அப்படிதானே? பேக் எங்க? சாரின்னு சொன்னதான் அப்படியே கையை வீசிட்டு வந்துட வேண்டியது, அப்படிதானே? இன்னைக்கு லஞ்ச் கேண்டீன்ல இருந்து மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுனால கிளாஸ் கிடையாது. கிளாஸ் இல்லாததுனால புக் எடுத்துட்டு வர வேண்டாம். உங்க அண்ணன் கொண்டு விட்டுருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்தாரா? நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கேன். காலையில தான் போனேன். அதானே பார்த்தேன். அது என்ன ஆளாளுக்கு அங்கேயே போனேன்னு கேக்குறீங்க? இல்ல இப்பதானே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதான். அதனால என்ன, எங்க அண்ணனுக்கு நான் எப்பவுமே குட்டி தேவதை தான். அது நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. எங்க அண்ணனை பார்த்த உடனே நீங்க பயந்தீங்கல்ல? யாரு? நானா? ஆமா பயந்தீங்கல்ல. நான் இதுக்குள்ள பயப்படணும்? ரொம்ப தானா? எங்க அண்ணன் ஆதி எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அப்படி எல்லாம் பண்ணீங்க. திடீர்னு பேசினாரு, திருப்பி என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. என்னமோ அவரு டெய்லி 2 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தது மாதிரியே கதை விட வந்துருவா. ஆனாலும் பார்த்தோம்ல, திடீர்னு அவன் வந்து பேசினது நீங்க கொஞ்சம் பயந்தீங்க. ஆமா பயந்தாவ. டக்குன்னு வந்து பேசினாரு, என்ன சொல்லணும்னு தெரியல, அதான் கொஞ்சம் அமைதியானே. பார்த்தாச்சா? பார்த்து பேசவும் செய்துட்டோம்ல. சிம்போசியம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கடவுளா பார்த்து ஒரு நாளை கொடுத்துட்டாரு. உங்க அம்மாவா சாரி கட்டி விட்டாங்க? இல்ல பிரியாக்கா. அதுக்கா சீனியர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமா. உங்க அம்மா சாரி கட்டி விட மாட்டாங்களா? எங்க அம்மா அழகா சாரி கட்டுவாங்க. பிரியாக்கா அதை விட அழகா கட்டுவாளா? அதான் பிரியாக்கா வீட்டுக்கு போயிட்டேன். காலையில சஜ்ஜோனா என்ன கொண்டு விட்டான். உன்னை கொண்டு விடுறதுக்கு ஒரு ஆளு, கூட்டு போறதுக்கு ஒரு ஆளு. ஆமா எல்லாருக்கும் செல்ல பிள்ளை இல்லனா? சரிதான். காலேஜுக்குள்ளாடி போதா ஐடியா இல்லையா? அப்பே போதுக்கு தான் இருந்தேன். நீங்க தான் வழி மறிச்சு பேசிட்டு நிக்கிறீங்க. யாரு? நானா? சரி டைரி மில்க் வாங்கி கொடுத்தேன்ல, சாப்பிட்டியா? பேக்லயே வச்சிருக்கேன். ஏன் பிடிக்கும்ல லூசு உனக்கு? பிடிக்கும்னா சாப்பிட்டா தீந்து போயிரல. ஆமா தீந்து போயிரு, அதனால பேக்லயே வச்சுக்கா. இன்னைக்கு அஜி தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுவேன். ஏன்? இல்லனா அவளுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க இருந்து வாங்கணும், எப்படி வாங்கணும், யார் வாங்கி தந்தான்னு 70 क्वेश्चन கேப்பா. அதனால பெட்டர் அவ தூங்குனதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுதான். நல்ல விவரம் தான். அப்புறம் அது நாளைக்கு மேத்ஸ் சைக்கிள் டெஸ்ட் காலையில ஃபுல்லா எக்ஸர்சைஸ் ப்ராப்ளமா போட்டுருக்காவ. அதுல 2-3 சம் எனக்கு ஆன்சர் வரல. அத சால்வ் பண்ணி தருவீங்களா? நீ போட்டோ எடுத்து அனுப்பு, நான் ட்ரை பண்றேன். அது நான் நினைக்கி எங்க எல்லாருக்கும் மூளையை விட உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல்னு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மூளையை தலைக்குள்ளாடி வச்சிருக்கணும், மூளையை கலத்தி வெளியே வைக்க கூடாது. அது உங்களுக்கு கூடுதலா மூளை இருக்குன்னு சொன்னா ரொம்ப துள்ளாதுங்க. முன்னாடி போவோம். உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் வரமாகவே. உயிரவெல்லாம் உனை தேடி அலைகின்றேன், கிடைத்தும் நான் தொலைகின்றேன் காற்றின் விளக்காகவே. சாரி தெரியாம கைப்பட்டுட்டு. உன் கை மேல பட்டா நான் கரைஞ்சிட மாட்டேன். நான் கிளாஸுக்கு போறேன். ப்ரோக்ராம்லாம் 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல, அப்ப பார்க்கலாம். பை. மேம் கால் பண்ணியிருந்த 10 பேர் வந்துட்டாவலாம்? 9 பேர் வந்துட்டாவ. என்னமோ ஒரு ஆள் வருவாங்க. சீக்கிரம் வந்துட்டாவல்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்களா? ஆமா 12B பிள்ளைங்க தான். எரிச்சலா வருது. 10 பேர்ல 2 பேர் நல்ல கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்ம தப்பணும். அப்படி இல்லாம அவர் டென்ஷன் ஆக மாதிரி ஏதாவது நடந்தது நம்மளே போட்டு கொன்றுவாரு. மறுபடியும் ஏன் போனாங்கன்னு கேள்வி கேட்பாவ. எனக்கு அதே பயம்தான். நான் தான் ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க கிளாஸ்ல தானே இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியாம போவோம்? சடனா மல்லிகா மேம் ரிசைன் பண்ணாவ. அது தொடர்ந்தாப்புல அஞ்சலி மேம் ரேகா மேம் ரிசைன் பண்ணிட்டாவளே. எனக்கு தெரியாது, அதை பத்திலாம் என்கிட்ட கேட்காதுங்க. நீங்க சொல்லதுல என்னமோ இருக்கு. இதுக்கு முன்னமே இப்படிதான் ஹையர் கிளாஸுக்கு யாரு பாடம் எடுக்க வந்தாலும் 6 மாசத்துல ஓடிடியாவே இல்ல. ஓடட்டு நமக்கு என்ன? அப்பனா உங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, கோஆர்டினேட்டரா வேற இருக்கீங்க. மேம் நான் சொல்லது வெளியே போகாம பாத்துக்கிடுங்க. 10th மேத்ஸ் டீச்சர்ஸ் இருக்காவேல, 11th 12th கிளாஸ் எடுக்கிறவங்களோட 10th கிளாஸ் எடுக்கிறவங்களோட குவாலிஃபிகேஷன் கூடுதலா இருக்கு. அதான் அதையே சண்டை போடாத. அது எப்படி நம்மளோட குறைவா படிச்சுட்டு 11th 12th எடுக்காவ அப்படின்னு? ஐயா 10th 11th 12th எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தானே. மாதிரி காலையில கிளாஸ் சாயங்காலம் கிளாஸ்
நம்ம எப்படி நினைப்போம், அவிகளுக்கு பிரஸ்டீஜ் குக்கர் தானா வெடிச்சிரும்ல. வெளியில சொல்லும்போது 10ன்னு சொல்லதை விட 11th 12th கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்னு சொன்னாதானே பெருமையா இருக்கும். இனிமே வர போறது என்ன பாடுபடுத்த போறா அவ்வளோ தெரியல. அத்தங்க டார்ச்சரா பண்ணியாவ. ஆமா மேம், நானே பல நாள் கேட்டாச்சு. ஃபுல்லா ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஜாட பேச்சு தான் நடந்துட்டு இருக்கு. கரஸ்பாண்டன்ட்க்கு தெரிஞ்சுன்னு வைங்க, யாரும் இருக்க மாட்டாவ. இன்னும் சந்தேகம் வந்தாச்சுல, யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளவுதான். சாரோட அப்பா கரஸ்பாண்டண்டா இருந்தாங்க இல்ல, அந்த டைம்ல ஸ்கூல் தொடங்கின டைம்லயே ஒர்க் பண்ணவங்க. அவங்க எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அவங்களெல்லாம் யாராவது எதிர்த்து பேசுவாங்களாம். எதிர்த்து பேசினாலும் அவங்க சொல்லதான் நடக்கும். யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மேல இடத்துல சீனியர் ஸ்டாஃப் சொல்லதானே நடக்கும். இனிமே பிரச்சனை வரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன். பேசாம 10th கிளாஸ் எடுக்கிறவங்களே 11th 12th போட்டுருவேன்னு. அவருக்கு விருப்பம் இல்ல. அக்ரிமெண்ட் 1 வருஷத்துக்கு சொல்லிட்டாருலாம். இனிமே வர போறவங்க 1 வருஷம் இந்த ஜாட பேச்செல்லாம் கேட்டு கஷ்டப்பட வேண்டியதான். வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கேண்டிடேட்லாம் வந்துட்டாங்களா? 9 பேர் வந்துட்டாங்க சார். இப்போ ஒருத்தங்க வந்துருவாங்க. கால் பண்ணி கேட்டேன், பக்கத்துல வந்துட்டாங்களாம். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாம்ல? ஆமா சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாவ. எக்ஸ்ட்ராவா யாராவது வந்திருக்காங்களா? புரியல சார், 10 பேர் தான் கூப்பிட்டுருக்கோம். இல்ல, நம்ம கால் பண்ணவங்கள தாண்டி வேற யாராவது எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்களா? இல்லையே, 9 பேரும் நம்ம கால் பண்ணவங்க தான் சார். 10வது வர போறவங்களும் நம்ம கால் பண்ணவங்க தான். தமிழ்னு யாராவது வந்திருக்காங்களா? இல்லையே சார், அப்படி யாரும் வரல. ஓகே, ஷுவரா வருவாங்க. கொஞ்சம் லேட்டானாலும் வந்துருவாங்க. ஆல்ரெடி அவங்க தான் ரெஸ்யூம் கொடுக்கலன்னு சொல்லி டெமோ கிளாஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிடாதுங்க. அவங்கள நான் தான் வர சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க. சார், நம்ம தான் ஜென்ஸ் ஸ்டாஃப் அவாய்ட் பண்ணுவோம்ல. இப்போ உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. லேடி தான் அவங்க. இந்த ஆளுக்கு லேடி ஃப்ரெண்டா? என்ன? நதிங் சார். ஷுவரா வருவாங்க. ஓகே சார். ஷாக் ஆயிட்டீங்களோ? ஆமா, நீங்களும் தானா? இவர் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாம் இருப்பாரா? அதோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்னு சொல்லாரு, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்காரு. ரெக்கமெண்டேஷனுக்கு இங்க இடமே இல்ல. நீங்க வர எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சும்மா அவங்க ரெஸ்யூமே எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கே நோ ரெக்கமெண்டேஷன் சொல்லாரு. அவர் சைடுல இருந்து வரவங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாரு. அது பிறகு எதுக்கு இன்டர்வியூ? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாவ, சோ வர சொல்லிருப்பாரு. டெமோ கிளாஸ் சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா ஷூரா செலக்ட் பண்ணிடுவாரு. அப்படி இல்லட்டா கெட் அவுட் தான். இத்தனை வருஷம் ஆபீஸ்ல இருக்கேன், அவரை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷனா இருந்தாலுமா? கன்ஃபார்ம். நல்ல ரெக்கமெண்டேஷன்னா சின்ன கிளாஸுக்கு ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம், நம்ம பிள்ளைகளா இவ்வளவு அமைதியா இருக்கு? இருப்பது யாரு? கரசுலா? ஆமா, சத்தம் போட்டா மட்டும் இந்த ஆளு பிள்ளைகளை திட்டிற மாதிரி. அவரு கிடைச்ச அடிமைகள் நாங்க. எங்களை தானே போட்டு திட்டுவாரு. உங்களுக்கு என்ன, ஆபீஸ்ல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்ல. பேசாம எங்க பக்கம் வரீங்களா? நாங்க உங்க பக்கம் வந்துறியா? அப்பதான் தெரியும். எப்பயாவது மீட்டிங் நடக்கும்போது மட்டும் தான் நீங்க அவரை பாக்குறீங்க. நாங்க அப்படியா? திட்டு வாங்கத்த நாளே இல்ல. ஏதாவது பெட்டரா பண்ணா சூப்பர், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஒரு சிரிப்பு கூட கிடையாது. கிளாஸ்ல தான் அருன்னு அறுக்காவே நீங்க வந்து உட்கார்ந்தா இங்க அதுக்கு மேல சிறையா இருக்கு. போறியா? கெமிஸ்ட்ரி மேம் இருக்காவேலாம், உன் மொட்டை மண்டையிலே கோடு போடுவாவ. அதுவும் சரிதான், அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸே பெட்டர் தான். தயவு செஞ்சு என்கிட்ட பேசிட்டே இருக்காத. பின்னாடி கரசு இருக்காரு, மாட்டுன்னு வச்சுக்கா உன் மொட்டை மண்டை மாதிரி என் மண்டையும் ஆக்கி விட்டுருவாரு. அவரு பாவம்ல, டம்மி பீஸ். டம்மி பீஸா? டீச்சர்ஸை தான் போட்டு திட்டுவாரு, நம்மளையெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. மார்க் கம்மியா எடுத்தாலாம் நமக்கு திட்டு கிடைக்காது, அங்கதான் உள்ள திட்டு. ஆமா, அவைய நம்ம தலையை போட்டு உடச்சி எடுக்கவேலாம். ரெண்டும் ஒண்ணுதான். யாருமே ஒழுங்கா எடுக்காத மாதிரி இருக்கு. வேணா ஒரே ஒருத்தங்கள செலக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கேன். அவர் சொன்ன தமிழ் வந்துட்டாங்களா? தேங்க்யூ. அமிர்தா சார், முடிச்சிட்டாங்கல்ல? என்னமா ஒருத்தங்க சார் தமிழ் வந்துட்டாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரு வேலை இருக்கு. அட்மின் கிட்ட சொல்லி அவங்களோட கிளாஸை மட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சார், எத்தனை பேர் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கீங்க? நான் பல்பு வாங்கினது உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல? இந்த ஆளுகிட்ட ஏதாவது பேச முடியுமா? நான் போய் அவங்கள வர சொல்றேன். இசை வேற வினித்தை நம்பி விட்டுட்டு வந்துட்டோம். சரியாயிட்டாலான்னு தெரியலையே, அவசரத்துல போனை வேற எடுத்துட்டு வரல. மேம், அடுத்து நீங்க தான் உள்ள போங்க. ஓகே மேம். என்ன இந்த பொண்ணு தொடங்காம நிக்கா? இசைக்கு சரியா இருக்குமா? மேம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆயிட்டு. தப்பா நினைக்காதுங்க மேம், வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். சோ நானே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நீங்களே ஏதாவது டாபிக் கொடுக்குறீங்களா? விளங்கம். ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தவங்களே ஒழுங்கா கிளாஸ் எடுக்கல. இதுல நம்ம டாபிக் கொடுத்து செலக்ட் ஆன மாதிரி தான். ரிஜெக்டட். இந்த ஆள் எதுக்கு அங்க இருந்துட்டு இங்க ஃபோன் பண்ணியாரு? அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. சார், அவங்களோட டாபிக் இன்டகிரேஷன். ஓகே சார். மேம், இன்டகிரேஷன். தேங்க் யூ மேம். ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இன்டகிரேஷன் தான் பார்க்க போறோம். நான் ஒரு ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க.
இதோட ஃபார்முலா ax plus b divided by cx plus d into dx. சோ இந்த ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படினு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த மேம் கியூட்டா இருக்காங்கல்ல, வாயை மூடிக்கிட்டு இரு. பின்னாடி ஜெசி மேம் நிக்காவ, கரஸ் சார் லேப்ல பார்த்துட்டு இருக்காரு, அமைதியா இரு. நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ. ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது ax divided by c. அதுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் a into d minus bc divided by c square. Then log of denominator cx plus d plus c. இதுதான் ஃபார்முலா. இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்டகிரேஷன் 4x plus 7 divided by 2x plus 5 into dx. So first நம்ம பார்த்த ரூல் அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். நம்மளோட ரூல் ஃபர்ஸ்ட் ax divided by 2. நம்மளோட ப்ராப்ளம்ல ax ஓட வேல்யூ 4x, c ஓட வேல்யூ 2. So that 4x divided by 2. செகண்ட் ரூல்ல வரக்கூடிய மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. Then ad minus bc. இங்க aங்கிறது 4, dங்கிறது 5. So 4 into 5 is equal to 20 minus bc. இங்க b ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ 2. So 7 2s are 14. So 20 minus 14 is equal to 6 divided by c square. c ஓட வேல்யூ 2, so c square is equal to 4 into log of denominator. அதாவது இந்த ப்ராப்ளமோட denominator 2x plus 5 plus c. இதுதான் கான்ஸ்டன்ட். Thank you. வாவ், ப்ரிப்பேர் பண்ணாமலே இவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்துட்டாங்க. முடிச்சிட்டேன் மேம். சூப்பர் மேம். ப்ரிப்பேர் பண்ணாம இவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்துட்டீங்க. அதுவும் எந்த டென்ஷனும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்மைல் அப்படியே இருந்தலாம். ஸ்டூடண்ட் சைடுல இருந்து கிளாஸ் கவனிக்க கூடிய ட்ரிக் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணீங்க. சோ சூப்பர். Thank you மேம். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை திருடி விட்டாய். இதான் இருக்கால உனக்கு, அதுக்கு யார திருடுனான்னு சொல்லு. பாரு மச்சான் என்ன அழகா வாரானு. சுடிதார்ல பியாத்த பிள்ளை போல இருப்பா, சாரில அழகா இருக்கா இல்ல. ஏய், இப்ப நான் உன் ஆள சொல்லல, அது பக்கத்துல ஒரு ஃபிகர் வருதுல்ல, அததான் சொன்னேன். ஏய், நீ உன் அத்தை பொண்ணு சொல்லல, உடாய், அது பக்கத்துல வரத சொன்னேன். யாரு அந்த முட்டைக்கண்ணி மயிலா? எஸ், ஃபிகர் சூப்பரா இருக்கலாம். நடந்து வரும்போதே தக்க தக்க தக்கான்னு மின்னதுல. அவ ஆளு கேட்கணும். தக்க தக்கான்னு மின்னதுன்னு சொன்னாயில, தக்க தக்கான்னு எரிச்சிருவான். இந்த பிள்ளை கமிட்டடால. ஆமா, இந்த பூனையும் பால் குடிக்குமா? உன் ஆளு கனிஷா தானே, இவளுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படித்தான். ஏதாவது ஒரு ஆளை பாராமல. அட மெண்டல், காலேஜ் முடிஞ்சு நான் கார்ல வீட்டுக்கு போவேன்ல, இந்த முட்டைக்கண்ணி இருக்கா இல்ல, காலேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் லோ லோ லோன்னு நடப்பா. அடுத்த ஸ்டாப்ல இருந்து அவன் பைக்ல ஏத்தி கூட்டு போவான். முகத்துல எல்லாம் முகமுடி போட்டு மூட்டு போவான் அவன் கூட. இவளல இதுக்கெல்லாம் கமிட்டட்னா எங்களுக்குன்னு பொண்ணே கிடைக்காதா? அது பிறகு அவ இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விடுவான். அதுல இருந்து பஸ்லயும் போவாம லோ லோ லோன்னு நடப்பா. இந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. பைக்ல கூட்டு போறானா தைரியமா கூட்டு போனோம், இல்லன்னா கூட்டு போக கூடாது. பாத்தியா நாங்க எல்லாம் இருக்கமா? ஆதி, நான் எப்படி இருக்கேன்? தேவதை மாதிரி இருக்க. ஹலோ, தேவதை மாதிரி இருக்கேன் அப்படின்னு என்னைய பார்த்து சொல்லணும். சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்க, ட்ரீட் எல்லாம் கிடையாதா? லூசு, செட் ஆயிட்டுல. இனிமே நம்மள எல்லாம் கண்ணு தெரியுமா? இன்னைக்கு நாங்க கேண்டீன்ல இருந்து சாப்பிட போறோம்ல, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. சரிதான். சும்மா தான் நான் சொன்னேன். நாங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், ஆர்டர் கொடுத்தோம்ல. எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம், வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏமா கனிகா? கனிஷா, ஏதோ ஒரு ஷா கூடல. நாங்க எல்லாம் நிக்கலாம், எங்களுக்கு எல்லாம் வயிறு கிடையாதா? அவனை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? வேணா நீங்களே போய் சாப்பிட்டுக்கோங்க. அதானே கனி, ஒரு செல்ஃபி எடுப்போமா? எடுத்துக்கலாம். இப்பதான் முகத்துல கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஒன்னே யாரு கூப்பிட்டது? ஆதி, நான் அடிச்சு சொல்லேன், சத்தியமா சொல்லேன், உங்க காதல் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாய் மூடு. என் சாபம் பலிக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும். மொத போட்ட அரியரை கிளியர் பண்ணு தாயி, அது பிறகு சாபம் போடு. செல்ஃபி எடுக்கவா? ஏனும் கொஞ்சம் தள்ளி நில்லு, நாங்க 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடியோம். நான் மாமா வேலை பார்த்தேன், நீங்க செல்ஃபி எடுங்க. என் ஃப்ரெண்டு கூடால ஒரு போட்டோ எடுத்துக்கிடியண்டை, தள்ளு. நாங்க எல்லாம் யாரோ. ஹாய் ஆதித்யா, என் கூட எல்லாம் செல்ஃபி எடுக்க மாட்டீங்களா? ஏங்கா, ஆதி எங்க இருக்காரோ அங்க நீங்களும் இருப்பீங்களோ? ஏய் குட்டி பெருச்சாலி, நீ எல்லாம் பேசவே கூடாது பாத்துக்கா. கனி, ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கக்கா. ஆதியோட போனை வாங்கி என்னையும் ஆதியும் தனியா விட்டு ஒரு போட்டோ எடுப்பியா? ஃபுல் சைஸ் போட்டோ. என்ன எடுப்பியா எடுக்க மாட்டியா? போட்டோ தானக்கா, எடுக்கிறேன். எவன் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? சத்தம் போடாதுங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுல என்ன இருக்கு? அதுக்குன்னு கண்ட கண்ட விலையில போட்டோ எடுக்கிறதுக்கு அவனை காலேஜ் கூட்டுக்காவ. ஆதி, கிளாஸுக்கு போ. ஆதி, உனக்கு என்ன என்ன பாக்க?
பாக்கெட்ல தாலி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதான் மஞ்ச கயிறு. எதுக்கோ? அந்த அக்காவை நீங்க தாலி கட்டுவீங்கன்னு நினைச்சிட்டு நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காவ. ஒருவேளை நீங்க வீட்ல இருந்தே சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல, நகையெல்லாம் போட்டுட்டு அழகவா நான் தாலி கட்டி கூட்டு போலான்னு. அப்படிச்சானா பல்லெல்லாம் பேந்திரம் பத்துக்கா. யாருக்கு தெரியும், உங்க எக்ஸ் வேற. இது கிளாஸ் முடியட்டு உன் வாயெல்லாம் உடைச்சி எடுக்கேன். யாதி அவங்க கூடால மட்டும் தான் செல்ஃபி எடுப்பீங்களா? எங்க கூட எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? ஹாய், நான் ஃப்ரீ தான், ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன ஃப்ரீயாவே உங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். வேணாம், நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுப்போமா? மூஞ்சி முள்ளியெல்லாம் பியாத்துருவேன். இங்க இருந்து பெயர் பத்துக்கா. நல்லது சொல்லேன், கேட்க மாட்டேங்க. எனக்கு என்ன வந்துச்சு? டேய் கிளாஸுக்கு போறேன் மாதிரியா? யாதி கண்ட கண்டவங்க கூட எல்லாம் செல்ஃபி எடுக்கறீங்க, என் கூட ஒரு போட்டோ எடுக்க முடியாதா? ஒரு நாள் என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போறேன் பத்துக்கா. பொண்ணுன்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அன்னைக்கு பேசுற பேச்ச அளந்து பேசு. இப்ப எல்லாம் உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, எரிச்சலா வருது. நீ வந்தாலே நீ நிக்க இடத்துல நிக்க பிடிக்கல எனக்கு. ஆமாமா, நாங்க நிக்க இடத்துல நிக்க பிடிக்காதுல்ல. பல்ல காட்டி நிக்காம கிளாஸுக்கு வாழ, எரிச்சலா வருது. நான் வரேன், கிளாஸுக்கு போ. யார்கிட்ட இருந்தாவது போனை வாங்கி இசைக்கு போன் பண்ணி பாப்போமா? நல்லா தான் இருப்பா, வினித் நல்லா தான் பார்த்துப்பா. இருந்தாலும் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார், இப்போ டேபிள்ல வச்சிடுறேன். தமிழ்னு ஒருத்தவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க எல்லாம். ஆமா அவங்கள மட்டும் என் ரூமுக்கு அனுப்பி வைங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ, மற்றவங்களை எல்லாம் கிளம்ப சொல்லுங்க. சார், நமக்கு 2 ஸ்டாஃப் தேவை. ப்ரிப்பேர் பண்ணாமலே தமிழ் நல்லா தான் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு 2 ஸ்டாஃப் தேவை சார். 2 பேரோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. சொன்னதை மட்டும் செய்யுங்க, மற்றவங்களை கிளம்ப சொல்லுங்க. டெமோ கிளாஸ்ல இவங்க மட்டும் தான் செலக்டட். இன்டர்வியூல பார்க்கலாம். ஓகே சார், நான் வர சொல்றேன். இனிமே இன்னொரு நாள் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கழுத்தறுப்பாரே, சரியா இருக்கு. டாப் 10லயே ஒரு ஆளை செலக்ட் பண்ண தெரியல. இவருக்கு என்னதான் பிரச்சனை? பார்க்கிறதுக்கு நல்ல பொண்ணா வேற இருக்காங்க, நல்ல டேலண்டான பொண்ணு தான். இந்த ஸ்டாஃப் கிட்ட மாட்டிதான் என்ன கஷ்டப்பட போறாவளோ. மேம், நீங்க டெமோ கிளாஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்க. சார் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, போங்க நீங்க. எந்த பக்கம்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடு. ஓகே, குட் மார்னிங் சார். உட்காருங்க. தமிழ் சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். ஜென்மங்களாய் பொன் துயரம் அறிவாயோ. தமிழ் சார். மிஸ் சார் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ். ஓ ஓகே மிஸ்ஸஸ் தமிழ். ஸ்கூலுக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்கன்னா ஸ்கூலை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். டாக்டர் சஞ்சய் உங்களோட ஃப்ரெண்டா? இல்ல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. டாக்டரே உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாம், அதான் கேட்டேன். அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல ஒரு ஸ்டாஃப் தேவைப்பட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் போயிருந்தேன். பட் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணது அவ்வளவுதான். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸ்கூலை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல. இந்த ஸ்கூல்ல அவ்வளவு சீக்கிரமா ஜென்ஸ் ஸ்டாஃப் எடுக்க மாட்டீங்க. ரீசன்? இங்க மோஸ்ட்லி நிறைய லேடி ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்றாங்க. 2000 ஸ்டூடண்ட்ஸ்ல 60% கேர்ள்ஸ். ஸோ ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்னு சீக்கிரமா ஜென்ஸ் ஸ்டாஃப் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ ஸ்கூலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வேற ஏதாவது? யார் மூலமாவது ஸ்கூல் பேருக்கு ஏதாவது ஒரு கலங்க வந்ததுன்னா அது கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. விசாரிக்காமலே பனிஷ்மெண்ட். கரெக்ட் தானே சார்? பரவாயில்லையே, ஸ்கூலை பத்தின அப்டேஷன் நிறைய இருக்கு போல. தெரிஞ்சு வைக்கிறது நல்லது தானே சார்? கூப்பிட்டாரு. போங்க, அடுத்த இன்டர்வியூ என்னைக்குன்னு டேட் சொல்வாரு. ஜெசி மேம், என் கூடால நீங்களும் வாங்கலாம். ஏன்னா அந்த ஆளு ஏதாவது சொன்னா என்னால எல்லாம் திருப்பி எதுவும் பேச முடியாது. நீங்க என்ன கரெக்டா இருந்ததுன்னா மனசுல பட்டதை பேசுறீங்க எல்லாம். சரி வாங்க. சார் கூப்பிட்டுருந்தீங்க. இவங்களோட salary? சார் வழக்கமா 10th 11th 12th கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு 15 கொடுப்போம். இவங்க ஹையர் கிளாஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால 12.5. ஓகே, இவங்களோட salary 25,000. சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் அவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. மேத்ஸுக்கு 2 பேர் நமக்கு தேவைப்படுது. 2 பேருக்கு பதிலா இவங்க மட்டும். லூசா இருப்பானோ? அது எப்படி சார் 2 பேரோட கிளாஸ இவங்க மட்டும் எடுக்க முடியும்? ஒரு நாள் ஒரு ஸ்டாஃப்க்கு 2 பீரியட் தான் ஃப்ரீ கிடைக்குது. வீக்லி 12 பீரியட் தான் ஃப்ரீயே கிடைக்குது. 2 பேரோட கிளாஸ தனியா எடுத்தாங்கன்னா ஒரு வாரத்துல 3 பீரியட் கூட ஃப்ரீ கிடைக்காது சார். அது மட்டும் இல்லாம மார்னிங் ஈவினிங் கிளாஸ் 4 நாள் வந்துரும். வீட்ல போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? நான் சொல்றத மட்டும் இங்க கேட்டா போதும். வேலைக்கு வரவங்க எல்லாம் ரெடியா தான் வரணும். என்ன தமிழ், நான் சொல்றது கரெக்ட் தானே?
சார் ஒரு வாரத்துல 3 பீரியட் மட்டும் ஃப்ரீனா கஷ்டம் சார். ரொம்ப நேரம்லாம் நின்று கிளாஸ் எடுக்க முடியாதுலாம். டயர்ட் ஆயிருவாங்க சார் யாரா இருந்தாலுமே. ஷட் அப் மேம். நான் சொல்றதை நீங்க பண்ணா போதும். எதுக்கு எடுத்தாலும் உங்க சஜஷனை சொல்லி சொல்லி தான் 2 பேரும் ஓட விட்டுட்டீங்க. சார் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிடலாம். பட் ஜாயின் பண்ண 1 இயருக்கு நீங்க இங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க்கிங் பிளேஸ்ல எவ்வளவு டார்ச்சர் வேணாலும் தரலாம், ஒர்க் லோட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஒர்க் பண்ண முடியும்னா மட்டும் சைன் பண்ணுங்க. அப்படி இல்லையா இப்பவே நீங்க போலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. தேங்க்யூ சார். எனக்கு இங்க வேலையே கிடைக்காதுன்னு தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு முன்னமே தெரியும் இந்த ஸ்கூல்ல எந்த ரெக்கமெண்டேஷனுக்கு இடம் இருக்காது. டேலண்ட் இருந்தா மட்டும்தான் இடம். 2 ஸ்டாஃப் எடுக்க வேண்டிய கிளாஸ எனக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. சோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களோட டீலிங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணால டே ஃபுல்லா பிரேக் இல்லாம நின்னுட்டு கிளாஸ் எடுக்க என்னால முடியும் நான் ப்ரூஃப் பண்றேன். பொண்ணு தானே ஈஸியா தூக்கி போட்டுலான்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் பண்ணலான்னு நான் ப்ரூஃப் பண்றேன் சார். எனிவே தேங்க்யூ உங்களோட ஸ்கூல்ல என்ன செலக்ட் பண்ணதுக்கு. ஓகே அமிர்தா மேம், எஸ் சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு சைன் வாங்கிட்டு இவங்களை அனுப்புங்க. ஓகே சார். மண்டே நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ சார். காட்டு நிலைகள் பறந்த பிறகும் நீங்க போலாம். தேங்க்யூ சார். அழிவதில்லை, காயமூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரகி மிஸ்ஸஸ் மொன்னா கட்டி உன்னை இங்க இருந்து ஓட விடலைனா என் பேரையே நான் மாத்திக்கிறேன். உன்னால என் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மியாகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்ததை விட நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த 1 இயர்ல ஏன்டா இவனை பகைச்சுக்கிட்டேன்னு நீ நினைச்சு ஓடல, என் பேர் விக்கி கிடையாது. என் குழந்தைய நீ கொன்னதே இன்னும் என்னால மன்னிக்க முடியல. இதுல நீ அவன் கூட போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வேற இருக்க. மிஸ்ஸஸ் தான்ல, உனக்காக என் அம்மா அப்பா குடும்பத்தையே பகைச்சுக்கிட்டு வந்தேன். இப்பவே ஆதியும் உனக்கு எதிராக என்னால திருப்ப முடியும். என்ன உன் நாடகத்தை அவன் மட்டும் தானே நம்பிட்டு இருக்கான். அவனும் ஒரு நாள் புரிஞ்சுப்பான். அன்னைக்கு தெரியும் நீ யாருன்னு. உனக்கு நான் 2 பேரோட வேலையை கொடுத்ததே உன்னை குறுக்காக்கி இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு தான். பணம் உனக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி இதை சமாளிக்க போறேன்னு நான் பாக்குறேன். மேம் நான் என்ன பண்ணணும் இனிமே? நீங்க சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க. அதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமலே நல்லா அழகா எடுத்தீங்க. தேங்க்யூ மேம். எப்பவுமே நீங்க இப்படி தானா? எப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நல்லா யோசிச்சு பொறுமையா தான் பதில் சொல்வீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதுங்க. இங்கிருந்து எப்படியாவது போயிருங்க. என்ன வந்த உடனே துரத்த பாக்குறீங்க போல? தமிழ் மேம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதுங்க. எனக்கு 18,000 தான் சேலரி. இப்போ வந்து உங்களுக்கு 25 கொடுக்க போறாங்கன்னு எனக்கு கோபம் எல்லாம் இல்ல. ஆனா ஏதோ பழி வாங்குறதுக்குன்னே உங்களுக்கு 2 பேரோட வேலையை கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. இவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணதே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துல எப்படி அக்கறையா இருப்பாரோ அதே மாதிரி ஸ்டாஃபோட விஷயத்துலயும் இன்டைரக்டா நல்ல அக்கறையா தான் இருப்பாரு. ஆனா உங்களுக்கு மட்டும் பிரேக்கே இல்லாம எதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தந்திருக்காங்கன்னு தெரியல. பேசாம நோ டீல் சொல்லிட்டு ஓடிடுங்க. ஆமாப்பா எனக்கும் அப்படிதான் தோணுது. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு கொத்தனார் வெயில்ல எப்படி வெயில்ல நின்னுகிட்டு வேலை பார்க்காரு. என்னால 9 மணி நேரம் ஃபேன் காத்துல நின்னுட்டு கிளாஸ் எடுக்க முடியாதா? என்னால மேனேஜ் பண்ண முடியும். சூப்பரா பேசுறீங்க, சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க. யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி சிரிச்சுட்டே பதில் சொல்றீங்க. சோ மண்டேல இருந்து நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். அப்புறம் நான் தான் ஹையர் கிளாஸோட கோஆர்டினேட்டர். அவர் அப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காதுங்க. யாருக்காவது பாட முடியலைன்னா நான் கிளாஸ் மாறி மாறி ஸ்டாஃப் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்க எப்போது டயர்டா இருந்தீங்கன்னா நான் வேற யாருக்காவது உங்க பீரியட கொடுத்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் தரேன். சரியா? அப்படியெல்லாம் வேண்டாம் மேம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்புறம் மேம் நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. அப்படியா? நீங்க கிளம்புங்க. மண்டே நீங்க வருவீங்களா? அப்போ எல்லாம் முடிச்சிட்டா போதும். ஏன்னா எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆயிரும். மண்டே காலையில வந்து எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிருங்க. ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல்ல? இல்ல சாருக்கு உங்களுக்கு இனி எதுவும் கிடையாது. ஆபீஸ் ஃபார்மாலிட்டி தான். பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா? கிளம்புங்க. ஓகே மேம். ஹாய் ஆல். வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்கள இன்னைக்கு காமிக்க முடியல. ஏன்னா அடுத்த கதையோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருந்து, அதான் வேற யாரையும் காமிக்க முடியல. 4 பேரை மட்டும் காமிச்சிட்டே இருந்தா கதையை மூவ் பண்ணி கொண்டு போக முடியல. 4 பேருக்கு 5 minutes வச்சு கொடுக்கும்போது கதையை மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் டைமாவது காட்டுறோம். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.